திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலான விசேட ஒருங்கிணைந்த குழு கூட்டம் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ருஹான் ஹக்மிமான, பிரதம செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பல அதிகாரிகள், முப்படை தளபதிகள் பங்கேற்றிருந்தனர். குறித்த கூட்டத்தின் போது திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களது தற்போதைய நிலை தொடர்பிலும் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் நடந்தது. கிழக்கு மாகாணத்திலே ப்ரொவின்ஷியல் கவுன்சில் ஆஃபீஸர்ஸும் மற்றது திருகோணமலை மாவட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் அந்த ஆக்களும் ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் அதுக்கு ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் நடந்தது. இன்றைக்கி இது கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு ப்ரொவின்ஷியல் கவுன்சில் ஆஃபீஸர்ஸுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் நடந்து அதுக்கு நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சுனில் ஹந்துனெத்தி அவர்களும் நம்முடைய திருகோணமலை மாவட்டத்திலே டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி சேர்மன் ஹானரபிள் டெப்யூட்டி மினிஸ்டர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் திருகோணமலை பார்லிமெண்டேரியன் ருஹான் ஹக்மிமன் அவர்களும் வந்துட்டு அது ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் நடந்து டிசிஷன்ஸ் எடுத்து என்ன என்றால் இனிமேல் இது கோஆர்டினேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ப்ரொவின்ஷியல் கவுன்சிலையும் அதுக்கு இன்றைக்கி நேற்றையும் கம்பேர் பண்ணுறக்குள்ளே இன்றைக்கி கொஞ்சம் நல்லமாக வந்து இருக்கு. ஆனால் அந்த பெட்டிக்லோ டிஸ்ட்ரிக்டும் மாவட்டத்திலேயும் அம்பாறை மாவட்டத்திலேயும் தண்ணி போயிட்டு இப்போ பிரச்சனை இல்லை என்ற சொல்லையில் அது கொஞ்சம் குறையாக வந்து இருக்கு. ஆக்கள் இப்போ சேஃப் சென்டர்ஸில் இருக்கிற ஆக்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு தானே அது அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஆனால் திருகோணமலை மாவட்டத்திலே முத்தூர், கிண்ணியா, சேருவில் இன்னும் தண்ணி இருக்கி அவங்களுக்கு வீட்டுக்கு போயிடலாது. இப்போ திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு 73 சேஃப் சென்டர்ஸ் இன்னும் இருக்கு. இன்றைக்கு பின்னிறம் நாளைக்கு காலையில் இன்னும் குறையும். இன்றைக்கு சொன்ன கந்தலாயில் இருக்கு ஒரு சேஃப் சென்டர், அதிக ஆக்களுக்கு இன்றைக்கு பின்னிறம் வீட்டுக்கு போகலும் என்ற அதுக்கு நாங்கள் வீட்டுக்கு போக்குள்ளேயும் நாங்கள் ஒரு ட்ரை ரேஷன் கொடுக்குறோம். மற்ற எல்லாரும் இந்த சேஃப் சென்டருக்கு வர இல்லாமல் வீட்டில் நிற்கிற ஆக்களுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு என்றால் சாப்பாடுவோ வேறு என்னமோ பிரச்சனை இருக்கு என்றால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்றால் ஜிஎஸ்ஓ, கிராம சேவக்கோ, டிவிஷனல் செக்ரட்டரியோ, மீடியா ஆக்களுக்கு என்ன எங்களுக்கு மீடியா ஆக்களும் சொன்ன இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நாங்கள் ஒரு கோஆர்டினேட் பண்ண தாரன் அந்த ஆக்களுக்கும் எப்படியோ அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்க. வீட்டு இருக்கு என்ற பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கட்டாயம் ட்ரை ரேஷன் வீட்டில் நிற்கிற ஆக்களுக்கு இந்த தரம் அப்படியே வெறு பொது சர்க்குலர் வந்துட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும் என்றதான் இருக்கு. அப்படி சொல்ல இல்லாது கவர்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம். மற்றது ஒரு சாமானும் பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சத்தோசைக்கும் ஆர்டர் பண்ண இருக்கி. அது என்றால் சில நேரத்திலே அரிசி இல்லை, அது இல்லை எல்லாம் சப்ளை இருக்கு. திருகோணமலை மாவட்டத்தில் இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த சப்ளை பிரச்சனையும் இல்லை. ஃபுயலும் அந்த மாதிரி அரிசி, சுகர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சப்ளை வரும். அதுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் சும்மா கூட விலை கொடுத்துட்டு எடுக்க தேவையில்லை. நார்மலாக இது சப்ளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. மற்றது நாங்கள் இது டொனேஷன் கொடுக்குற ஆக்களுக்கு நாங்கள் கேட்குறோம், இது குக் மீல்ஸ் இல்லாமல் ட்ரை ரேஷன் இருந்தால் தான் ஈஸியாக என்ன என்றால் இந்த சேஃப் சென்டருக்கு வந்து குக் மீல்ஸ் கொடுவர என்னமோ பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாங்க அது கொஞ்சம் பிரச்சனை. அது என்றால் தான் நாங்கள் ஹம்பிளி ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரேஷனும் கொண்டு வந்து கொடுக்குறக்குள்ளே அது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் டிவிஷனல் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கும் கொண்டு வந்து கொடுங்க. அப்போ நாங்கள் அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு எந்த இடத்துக்கு போகணும்னா இல்லாட்டி டூப்ளிகேட்டில் சில நேரத்திலும் கிட்ட ஆக்களுக்கு கொடுக்குறான், அது தூரத்தில் நிற்கிற ஆக்களுக்கு கொடுக்குறக்குள்ளே அது எல்லாம் சாமான் கொடுக்க வேணும். அது கொடுக்குறக்குள்ளே நேவியோ ஏர்ஃபோர்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு தான் கொடுக்குறேன். அதை தானே நாங்கள் இன்னொருக்கா நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரேஷன்ஸ் இருந்தால் நல்லும் அதை கொண்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் டிவிஷனல் செக்ரட்டரி கொடுங்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.